ஏன்னா அன்னைக்கு ராஜாதி ராஜாவாய் அவர் ஒரு நியாய விதிக்காக இந்த பூமியில் இறங்கி வர நாள். அன்னைக்கு அவர் எந்த கனிவு இறக்கத்தை காட்ட மாட்டார். அதுதான் அவர் சொல்ற எச்சரிக்கை இருப்பாங்க. அன்னைக்கு என்னால முடியாது, நீ நினைக்கிற இந்த இறக்கத்தின் ராஜா அன்னைக்கு உங்களால பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் எவ்வளவோ வார்த்தைகளை நமக்கு போதித்து சொன்ன ஒரு வார்த்தை அதுதான். அந்த நாளை என்னோட இறக்கத்தை உங்களால பார்க்க முடியாது, அது கைவிடப்பட்டது. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஹல்லேலூயா. எப்போது ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இன்னைக்கு எப்போது ஜெபம் பண்றோம்? எதுக்கு ஜெபம் பண்றோம்? அதை கேட்டு எதுக்கு ஆலயத்துக்கு வந்தோம்? இன்னைக்கு வரைக்கும் இந்த வருஷம் முழுவதும் எவ்வளவோ ஜெபம் நம்ம பண்ணிருக்கோம். எதற்காக நம்ம ஜெபம் பண்ணிருக்கோம்? நம்ம தேவைக்காக இல்லையா? நம்ம ஆசீர்வாதத்துக்காக, நம்ம நலனுக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம குடும்பத்துக்காக, எல்லாமே நமக்காக. எல்லாமே ஜெபம். எனக்கு உபவாசம், எனக்கு எல்லாமே எனக்கு தான். ஆண்டவர் அங்கிட்டு எல்லாம் தரவே முடியாது. இப்படிதான் இந்த வருஷம் அடுத்த வருஷம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். என்ன பண்ணுவீங்க? அடுத்த வருஷம் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தாங்க, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு நோய், இவ்வளவு சாபம், இவ்வளவு ஆபத்துல ஆண்டவர் முடித்தார். அந்த ரட்சிப்புக்கெல்லாம் நம்ம என்ன பலன் கொடுத்தோம்? ஆண்டவருக்கு என்ன கொடுத்தோம்? என்ன கொடுத்து? எதுவுமே கொடுக்கல. நாம நமக்காகவே சுயநலமாவே மாறிக்கொண்டு இருக்கிறோம். இந்த வார்த்தை பாருங்க, நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. எதற்காக? மனுஷகுமாரன் முன்னாடி நீங்க தைரியமா நிக்கணும்னா நீங்க ஜெபத்தில் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஜெபம் எதற்காக நம்ம ஜெபம் பண்ணணும்? நம்மளை நாமளே பரிசுத்தப்படுத்த, நம்ம குறைவுகளை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை பரிசுத்தமாக்கி சரி பண்ணி முன்னாடி போறதுக்கு